தாய்மொழியை ரசிக்கணும். தாய்மொழிங்கிறதுக்காக தமிழை போல ஒரு தரமுள்ள வார்த்தைகள் நிறைய உள்ள வளமிக்க மொழி உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலேயே கிடையாது. நீங்க மற்ற மொழிகள்ல இலைனா லீஃப், பன்மையா இருந்தா லீவ்ஸ், அவ்வளவுதான். ஆனா தமிழ்ல தென்னை மரமாயிருந்தா அது ஓலை, வாழை மரமாயிருந்தா இலை. அதே மாதிரி பட், பட்னா மொட்டு, ஃப்ளவர் பூ, அவ்வளவுதான் மற்ற மொழிகள்ல. ஆனா தமிழ்ல அப்பத்தான் வெளியே அப்படி மூஞ்சிய காட்டித்துனா அதுக்கு பேர் அரும்பு. கொஞ்சம் வெளியே வந்து இறுக்கமா இருந்ததுன்னா அதுக்கு பெயர் மொட்டு. அதுக்கு மேல கொஞ்சம் விரியுமே ஆனால் அதுக்கு பேர் போது. அதுக்கு மேல 2 இதழ் விரிஞ்சா அது மலர். நேத்தி பூத்த பூ இன்னைக்கு தலை விரிச்சு மலர்ந்திருந்தா அதுக்கு பேர் அலர். இத்தனை அதனுடைய வழிபாடுகளையும் அதனுடைய வளர்ச்சியையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனைக்கு மொழி உள்ளது நம்முடைய தமிழ். சொற்கள் உள்ளது தமிழ் மொழி மட்டும்தான். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், தெரியாதவர்களுக்கு பழம்னு ஒரு வார்த்தை உண்டு. இது மாதிரி உலகத்துல வேற எந்த மொழியிலேயாவது இப்படி கிடையான ஒரு வார்த்தையை சொன்னா நான் பேசுறதையே விட்டுறேன். நான் தமிழ்ல வாங்கின பட்டத்தையெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துறேன். பழம்னு ஒரு வார்த்தை. பழம்னாலே வாழைப்பழம் தான். பையன்கிட்ட காசை கொடுத்து கடையில் போய் பழம் வாங்கிட்டு வர வாழைப்பழம் தான். இல்லைன்னா ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம்னு சொல்லணும். கோயிலுக்கு போனோம்னா தேங்காய் பழம் வாங்கிட்டு வானா அது வாழைப்பழம் தான். வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப சுலபம். வாழைப்பழம் சோம்பேறினே சொல்லுவாங்க அதை திங்கிறதுக்கு கூட. பழத்தை என்ன சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்? பழத்தை எடுத்து நல்லா பழுத்த பழமா எடுத்து வாயை முதல்ல ஆன்னு திறக்கணும். பழத்தை வச்சாச்சு, நாக்கு உடனே உள்ள தள்ளும், முழுங்கியாச்சு. வாயை திறக்கணும், பழத்தை நாக்கு உள்ள தள்ளும், தொண்டையில முழுங்கிடும். இதுதான் பழம் சாப்பிட்ற வழக்கம். நீங்க தமிழ் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. பா வாயை திறந்தாச்சு, ழா பழத்தை உள்ள தள்ளியாச்சு, இம் முழுங்கியாச்சு. நீங்க பழத்தை எப்படி சாப்பிடுவீர்களோ அப்படியே சொல்லக்கூடிய எழுத்துக்களை வைத்தது. பிறப்பு இறப்புன்னு 2 வார்த்தை உண்டு. 2, 3, 4 எழுத்து ஒண்ணுதான். ரா இப்பு. அதுல பிறப்புலையும் ரா இப்பு தான், இறப்புலையும் ரா இப்பு தான். முதல் எழுத்து தான் மாறும். பிறப்புக்கு பி, இறப்புக்கு இ. ஈ என்பது உயிரெழுத்து. பி என்பது இப்பு ஈயும் சேர்ந்து, உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவது பி. பிறப்பு எப்ப வரும்? பிறப்பு எப்ப வரும்? மெய் சேர்ந்தால் பிறப்பு வரும். உயிர் இருக்கு, மெய். ஒரு ஆணோட உடலும் பெண்ணோட உடலும் இணைந்தால் ஒண்ணு பிறக்குது. மெய் என்றால் உடல்னு அர்த்தம். மெய் சேர்ந்தால் வருவது பிறப்பு. அந்த மெய் பிரிந்து விட்டால் இறப்பு. உடம்பு உயிரும், உடம்பை விட்டு உயிர் பிரிந்து போயிட்டா அது இறப்பு. இறப்புல மெய் இல்லை, அதை எரிச்சாச்சு. உயிர் இருக்கு, நம்ம செத்து போனாலும் உயிர் இருக்கும், அது வேற பிறப்பு. ஆனா உடம்பு இருக்காது. இறப்புல மெய் இல்ல, இப்ப என்ற மெய் இல்ல, வேற எந்த மெய்யெழுத்து இல்ல, ஈ என்ற உயிர் மட்டும் இருக்கு. உடலை பிரிந்து விட்டால் அது இறப்பு, உடல் சேர்ந்தால் பிறப்பு. இது மிகப்பெரிய வாழ்க்கை உண்மை. இதை சொல்லக்கூடிய முறையிலேயே வார்த்தைகள் அமைந்திருக்கிறதுனா அது எவ்வளவு அறிவாளியால படைக்கப்பட்டிருக்க வேண்டும். தானா தோன்றியது அல்ல. அந்த அறிவாளியான அந்த தமிழனுக்கு மதிப்பு கொடுங்க, அந்த தமிழுக்கு மதிப்பு கொடுங்க. வெறும் சினிமா வசனமும் சினிமா பாட்டும் இன்னைக்கு இருக்கிற கதையும் நாவலும் தமிழ் அல்ல. பண்டை தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள். கந்தபுராணத்துல தான் நீங்கள் என்ற வார்த்தையே முத வந்தது.